வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நான் தான் அவங்க முகேஷ். பேக்ரவுண்ட்லாம் புதுசாக இருக்குது, எந்த மாதிரி வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இன்ஸ்டாகிராமை திறந்தாலும் சரி, யூடியூப்பை திறந்தாலும் சரி, ஏன் நியூஸ் சேனல் போட்டாலும் யாருன்னு உங்களுக்கே தெரியும். எங்கே பார்த்தாலும் டிவிக்கே எந்த பக்கம் பார்த்தாலும் டிவிக்கேவாக இருக்குது. அதனால் நம்ம டிவிக்கு விஜயனை பற்றி ஒரு வீடியோ போட்டுக்கலான்ட்டு தான் இந்த வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை அடிச்சு விட்ருங்க. சரி, ஓகேங்க. நம்ம விஜயனை பதவி ஏற்றதும் போது அதுலேருந்து நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கு. அது என்னென்னு ஒன்றா பார்ப்போமா? எலெக்ஷனுக்கு முன்னால் என்னென்னமோ பேசியிருந்தாலும், என்ன கழுவி ஊற்றியிருந்தாலும், முக்கியமாக யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, எல்லாத்தையும் மதித்து என்னென்னமோ பேசிட்டாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் தளபதி வந்து அவங்கள மதித்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு சால்வை போச்சு, ஒரு பொக்கே கொடுத்து அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணார். அவங்கள நம்ம தளபதி உண்மையை பாராட்டி ஆகணுங்க. என்ன தான் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் நம்மளை எதிர்த்து போட்டுக்கிட்டவங்க தோத்துட்டாங்க, அதை விட விட்டு கொடுக்காமல் போய் வீட்டிலே செஞ்சிச்சா இருப்பாங்க. அது ஒருத்தர் இல்லை, எத்தனை பேர் செஞ்சிச்சார். ஸ்டாலின், என்டிகே, இன்னும் நிறைய பேர், அந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சிச்சார். அது ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டாஸ்மார்க் ஸ்கூலு, காலேஜு, தேட்டர்ஸு, அப்புறம் ஹோட்டலு, அது பக்கத்தில் இருக்க எல்லா டாஸ்மார்க்கையும் மூட சொல்லியிருக்காரான். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா படுது நண்பர்களே. சிஎம் பதவி ஏற்கும்போது அந்த டேபிள் தூக்கி வச்சது, செங்கோட்டையன் அவர் வந்து அந்த பதவி ஏற்கும்போது நின்று இருந்தது, குஷியானந்தன் அவர் பதவி ஏற்கும்போது போட்டலம்மா தலைவரை கையெழுத்து, அந்த மாதிரி கேட்டது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது நண்பர்களே. தெரிஞ்சு கிட்டத்தட்ட 700 டாஸ்மார்க் கிட்ட மூடியிருக்காருன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்டா உனக்கு ரொம்ப சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா, நான் டாஸ்மார்க்காக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். நீயான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லை, எங்கள் அப்பா வந்து ரொம்ப குடிச்சு இறந்துட்டார். கிட்டத்தட்ட இறந்து 9 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது நண்பர்களே. அப்போ மெயின் இன்கம் சோர்ஸு, ஃபேமிலிக்கான இன்கமே அவர் தான் சம்பாதிச்சு கொண்டு வீட்டில் தருவார். அப்போ அவரே இல்லைங்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் இதே மாதிரி நிறையா வீட்டில் அவங்க அப்பா அங்கே சொல்ல கேட்காம குடிச்சு இறந்துருப்பாங்க. அந்த ஃபேமிலிங்கெலாம் படுற கஷ்டத்தை நம்ம கண்ணால் ஒன்றா பார்த்துட்டு தான் இருக்கோம். இது ரொம்ப நல்லாயிருக்கு நண்பர்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம தளபதி பண்ணுறது. டாஸ்மார்க் முன்னுக்கு ரொம்ப நன்றி. சரிங்களா, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். சரி நண்பர்களே, போய்ட்டுறேன்.